ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி அவலும் ரவையும் வச்சு ஒரு டிஃபன் பண்ணலாம். இப்போ அவல் எடுத்துக்கோங்க. லேசான அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டியான அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. கெட்டியானதுனா கொஞ்சம் நேரம் ஊறணும். ஆனால் இது ரொம்ப ஊற வேண்டியதில்லை. தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி வடிக்கிறதுக்குள்ளே இது ஊறிக்கும். இது லேசான அவல் தான். அதே கப்பில் எந்த அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவையும் எடுத்துக்கோங்க. ரவை நம்ம வறுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இது ரோஸ்டட் ரவை தான். இதுவும் எடுத்துக்கோங்க. ரவை ஊற வைக்கிறதுக்கு சுடுதண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ரவைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா 1 முழுசாக போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம பாருங்கள் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. பாருங்கள், உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது பாருங்கள், தாளிச்செல்லாம் இதில் கொட்டிட்டோம் இல்லைங்களா. உப்பு, வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், ரவையில் உப்பு போடலை. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் ஆப்ப சோடா 1 பிஞ்சு போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், லைட்டாக உப்பு. இது நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஆறட்டும். பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாம் வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். உருண்டை நம்ம 10 நிமிஷம் தான் வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ வானிலை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது அதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் சூடானோடனே இது போட்டுட்டு, இப்போ நம்ம காரத்துக்கு முதல்ல பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். 2 மிளகாய் தான் போட்டிருக்கோம். உப்பு இதில் இட்லி பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு இட்லி பொடி போட்டுக்கோங்க. பொடி போட்டுக்கோங்க. அது காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒவ்வொன்றா மெல்லமாக உடையாமல் கலக்கி கொடுங்க. பாருங்க, இப்படி மெல்லமாக ஒவ்வொன்றா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், காலையில் டிஃபன் சூப்பரான ரவா பொடி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேண்டியதில்லை. அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி செஞ்சுக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி கொடுங்க. மெல்லமாக ஒவ்வொன்றா கலக்கி கொடுங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும்.
நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.